நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் தியரி பற்றி நாம பார்க்க போறோம். இப்போ என்னுடைய குரோம் பேஜ் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் adobe.color அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், சர்ச் பண்றேன். இதில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும், color.adobe.com அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன இருக்கும்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு வெட்டிங் டிசைனிங், ஆல்பம் டிசைனிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு விசிட்டிங் கார்டு டிசைனிங், இல்லை போஸ்டர் டிசைனிங் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சேம் கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ரீனில் வந்து ஒரே போல் இருக்கக்கூடிய கலர்ஸ் உங்களுக்கு வேணும். அப்படி இல்லைனா ரெட்டில் வந்து இப்போ எனக்கு ஒரே போல் இருக்கக்கூடிய கலர், ரெட்டு, டார்க் ரெட்டு, லைட் ரெட்டு, இந்த மாதிரி கலர்லாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீலை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம கலர்ஸை வந்து இதில் இருந்து காப்பி பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த கீழே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் அங்கே அப்படியே வந்துடும். இப்போ சாம்பிளுக்கு இந்த கலரை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த பிக்சர் கிளிக் பண்ணுறேன். இந்த கலரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் V அப்படிங்கிறத கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அந்த க்ரீன் என்னவோ அது இங்கே வந்துடும். நம்ம டிசைனிங்க்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ஒரு சீட்டு கிரியேட் பண்ணுறேன், ஒரு ஆல்பம் ஷீட்டு கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு ஆல்பம் ஷீட் கிரியேட் பண்ணுறேன். இதில் இருக்க கலர்ஸ் வச்சு நான் ஒரு ஆல்பமை டிசைன் பண்ண போகிறேன். எனக்கு இந்த லைட் க்ரீன் இது ஓகே, இதை நான் காப்பி பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷேப் டூல் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஷேப் டூல் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு பாக்ஸை ட்ராக் பண்ணுறேன். கலரை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷேப் டூல் வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்துடும். இப்போ இந்த கலர் வந்துருச்சு. அது போக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ வேணும். இந்த எல்லோவை என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இந்த கலர் இங்கே வர்றதுக்கு ஷிஃப்ட் ஆல்ட் பேக் பேஸ் அப்படிங்கிறத கொடுத்தா உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக்கில் கொண்டு போய்க்கிறேன். இப்போ பாருங்க, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேமாக இருக்குது. இந்த கலர் வந்து எனக்கு இதில் வச்சுக்கிறேன். அது போக பார்த்தீங்கன்னா இதில் வேறு கலர் நான் எடுக்கலாமா அப்படிங்கிறத பார்க்குறேன். வேறு கலர் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு வேணாம். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன ஷீட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆல்பமுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான பாக்ஸை வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கமும் நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் டிசைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இதில் எலிப்டிக்கல் மார்க்கிவ் டூல் எடுத்துக்கிட்டு எலிப்ஸ் டூல் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நீளவட்டத்தில் வரைஞ்சிக்கிறேன். இப்போது இது எனக்கு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிட்டேன். இப்போ வேறு ஏதாட்டு இதில் வைக்கணுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டுக்குமே அவுட்ரு ஸ்டோக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஸ்டோக்கு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து வேறு மாதிரி கலர் ஏதாட்டும் எடுத்து பார்க்கலாம். இந்த எல்லோவை கொஞ்சம் டவுன் பண்ணுறேன். டவுன் பண்ணும்போது இதில் ஒரு லைட் கலர் கிடைக்குது பாருங்களா. இந்த கலரில் இந்த வீலில் இந்த இதை கொஞ்சம் டவுன் பண்ணும்போது இதில் ஒரு லைட் கலர் கிடைக்குதா, இந்த கலர் எனக்கு ஓகே. இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த பேக்ரவுண்டில் நான் வர மாதிரி செட் பண்ண போகிறேன். திரும்ப ஒரு ரெக்டாங்குலர் மார்க்கிவ் டூல் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் N அப்படி இல்லைனா இங்கே ஒரு நியூ லேயரை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த கலரை ஃபில் பண்ணுறேன். ஆல்ட் டெலிட் அப்படிங்கிறத கொடுத்தா இந்த கலர் நம்மளுக்கு இங்கே வந்துடும். கலர் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், கலரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக்கில் கொண்டு போய்க்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுச்சு. இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கலரை பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆல்பம் டிசைனிங் பார்த்தீங்கன்னா இதில் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கலர்ஸை நான் வந்து எடுத்து பண்ணேன். சரிங்களா? இப்போ இந்த கலர்ஸில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கும் இந்த இடத்துல. இதை நம்ம வந்து ரோல் பண்ணோம்னு வச்சுங்களேன், அந்த 5 சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம், அப்படியே ரோல் பண்ணோம். அதேமாதிரி இந்த அவுட்டரில் இருக்கிறத அப்படியே பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக கலர் வேணும், இல்லை கொஞ்சம் கலக்க கலர் வேணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரிவர்ஸில் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டான கலர்ஸ் கிடைக்கும். ஃபுல்லாக நீங்கள் லென்த் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க்கான கலர்ஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கலரை காப்பி பண்ணுறது கீழே இருக்கக்கூடிய கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடை காப்பி பண்ணி நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாக்ட் தெம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இப்போ யூடியூப்க்கு ஒரு சின்ன தம்ப்லைன் நான் செட் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். இதை கிளிக் பண்ணி நான் ஒரு ஜேபாக்காக வச்சுருக்கேன். இந்த இமேஜ் இதான் என்னோட யூடியூப் தம்ப்லைன். ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணோம்னா இதில் டைப்பிங் என்ன மாதிரி கலரில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர்ஸ் ஒரு 5-6 கலர்ஸ் கொடுத்துருக்கோம். நாம் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டைப்பிங் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைப்பிங் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி கலரில் நான் எல்லோ கலரு அது போக ஒரு ஒயிட் போட்டு டைப் அடிச்சிருப்பேன். ஆல்ரெடி நம்ம இது வந்து வீடியோ அப்லோட் பண்ண வீடியோ தான். சரிங்களா? ப்ரீமியர் ப்ரோ கிளாஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம்.
சரிங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிரேடியன்ட் கலர் கூட நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிக்சர் ஏதாட்டும் வச்சிருக்கீங்க, நீங்கள் அந்த பிக்சர் அப்லோட் பண்ணிட்டு அதுலேருந்து ஏதாட்டும் கலர் எடுக்க விரும்புறீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து கூட கலர் எடுத்துக்கலாம். இதுலையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், வேற ஏதாட்டும் பிக்சர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சைட்லையுமே என்ன பண்ணிருப்பாங்க, பிரைட்டு, டீப்பு, டார்க்கு இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்ரவுண்டில் இருந்து டார்க்கான கலர் எந்தெந்த கலரோ அதை எடுத்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரைட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், பிரைட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ் பற்றி ஒரு சில கலர்ஸ் எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ நீங்கள் இதிலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டபுள் கலரில் டிசைனிங் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஆப்ஷனு. இது எப்படின்னா, இப்போ இந்த கலரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த கலருக்கு இந்த கலர் நீங்கள் வைக்கலாமா, அதாவது பேக்ரவுண்ட் வைக்கிறோம் ஒரு கலரு. இப்போ இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர், இது பேக்ரவுண்ட் கலர்னு இருக்குது. இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் கலர், நான் ரொம்ப லைட் கலராக வைக்கிறேன். சரிங்களா. இப்போ இந்த கலருமே நான் லைட் கலராக நான் ஃபுல்லாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி விழும், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் அப்படின்னு விழுந்திருக்கு. காரணம் என்னன்னா, ரொம்ப லைட்டாக இந்த கலரை வச்சிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இந்த லைட் கலருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த டெக்ஸ்ட் கலரை இதை கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். டார்க் பண்ணி பாருங்களேன், நம்மளுக்கு இதில் பாஸ் 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 அப்படின்னு சொல்லி டிக்கு விழும், கிரீன் டிக்கு. இப்படி விழுந்தா என்னன்னா, நீங்கள் ஒரு டிசைனிங் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வச்சா அது செட் ஆகும் அப்படிங்கிறதே இது வந்து நம்மளுக்கு சொல்லிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். சரிங்களா. ரொம்ப டார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10.47 வரைக்கும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா போகுது. இதை வந்து ரொம்ப கம்மி பண்ணோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா அந்த 5க்கு கீழே ஒரு 4 சம்திங் வந்துட்டாலே நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டுன்னு விழுந்துடும். இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் இந்த கலர் வச்சிங்கன்னா உங்கள் டிசைனிங் நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் இதை கொஞ்சம் டார்க் பண்ணுறீங்கன்னா இதில் பாஸ் விழுந்துடுச்சா, இப்போ இது செட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணும், இப்போ நான் வந்து ஒரு எல்லோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இந்த எல்லோக்கும் பேக்ரவுண்ட் கலருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். காரணம் என்னன்னு பாருங்கள், இந்த எல்லோ கலருக்கு பேக்ரவுண்டு டார்க்காக இருக்கணும். அதாவது எப்படி ஒரு விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க, இப்போ நம்ம வந்து ஒரு லைட் கலரு ஒரு டார்க் கலர் இப்படி தான் சூஸ் பண்ணணும். ஒன்று பேக்ரவுண்டு டார்க்காக இருக்கணும், டைப் வந்து லைட் கலராக இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், பேக்ரவுண்ட் லைட்டாக இருக்கணும், டைப்பிங் வந்து டார்க்காக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு டெக்ஸ்ட் கலர் லைட் கலராக இருக்குது, இதை நான் டார்க் பண்ண போகிறேன். இந்த கலரை நான் டார்க் பண்ணுறேன். டார்க் பண்ணி இன்னும் எனக்கு விழலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கூட கொஞ்சம் கலரை பார்த்தீங்கன்னா இதில் போய் உள்ளே போய் என்ன பண்ணுறேன், இந்த டார்க்னஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இந்த டார்க்னஸை கீழே இருக்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிரீன் டிக்கு விழுந்த இடக்கு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே போல் கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி டைப் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் இந்த கலரை நீங்கள் வந்து வைக்கணும். இந்த இடத்துல கோடு இருக்குது பாருங்கள், இந்த கோடை காப்பி பண்ணால் இந்த கலர் வரும். அப்புறம் டைப்பிங்க்கு இந்த கலரை நீங்கள் வச்சுக்கணும். மாற்றி கூட வச்சுக்கலாம். இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆப்போசிட் மாறும். இதில் கூட இன்னும் கூட டார்க் பண்ணோம்னா பேக்ரவுண்ட் எல்லோ கலருக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும், செட் ஆகும் அப்படிங்கிறத இதுவே காட்டி கொடுத்துரும். சரிங்களா. இது மூலமாக உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி கலர் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் இருந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டிசைனிங் பயன்படுத்திக்கிற முடியும். சரிங்களா. இப்போ நான் இன்னொரு டிசைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுருக்கேன், இதை காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து காப்பி பண்ண அந்த கோடு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் வச்சுருப்பேன். டார்க் ஆரஞ்சு, மிட் ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சுன்னு வச்சுருக்கேன். அதே போல் இந்த பார்த்தீங்கன்னா தோழன் ஆயில் மில்லு அவங்களுடைய லோகோ, கீழே பார்த்தீங்கன்னா உங்களின் ஆரோக்கியம் எங்களின் லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு டிசைனிங் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதே போல் நாம் நிறைய டிசைனிங் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இவங்க பேக்ரவுண்டும் க்ரீனு, இந்த பேக்ரவுண்டு க்ரீனு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சரிங்களா. இவ்வளோதான். ஒரு டிசைனிங் பண்ணுறதுக்கு கலர்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த adobe.colors போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,